வணக்கம் அப்துல்காம். இது பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவினர் வந்து பணப்பட்டோடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதாக பாமக வழக்கறிஞர் சார்பில ஏராளமான புகார் மனு கொடுக்கப்பட்டு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில, இன்று பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட ஆசாரக்குப்பம் கிராமத்தில திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் என்பவர் வீட்டில வந்து வாக்காளருக்கு கொடுக்க வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட வேட்டி சேலை சட்டைகள் வந்து பறிமுதல் செய்தனர் பாமகவினர். இதை பறிமுதல் செய்து உடனே அந்த சாலையில் போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அந்த கிளை செயலாளர் திமுக கிளை செயலாளர் ராமலிங்கத்தை வந்து கைது செய்து மற்றும் வந்து பரிசு பொருட்கள் அதாவது சேலை வேட்டி சேலை அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பறக்கமுடை அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா பாமக வழக்கறிஞர் பாலு தலைமையிலான பாமகவினர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனியை சந்தித்து தற்பொழுது இது சம்பந்தமா புகார் மனு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த புகார் மீது நாங்கள் பல்வேறு நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்துள்ளோம். விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலர் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் கொடுத்துள்ளோம். ஆனால் இதுவரைக்கும் திமுக மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இது மீது உடனடியாக நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக நாங்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் எச்சரித்து சொல்லியுள்ளார். இதனை தொடர்ந்து தற்பொழுது வரை இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் பாலு ஆகியோர் வந்து நேரில் வந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த சற்று நேரத்தில் வந்து இது சம்பந்தமா வந்து அவர் செய்தியாளரை சந்திக்க உள்ளார் பாமக வழக்கறிஞர். இதனால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பொறுத்தவரை திமுக சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அன்னியூர் சிவா வந்து போட்டியிடுகிறார். பாமக சார்பில் பாத்தீங்கன்னா சி அன்புமணி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் பாத்தீங்கன்னா மகளிர் ஒருத்தவங்க போட்டியிடுகிறாங்க. தொடர்ந்து இவங்க அபிநயா என்றவங்க போட்டியிடுகிறாங்க. தொடர்ந்து இது போன்ற வந்து 29 பேர் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் களத்துல போட்டியிடுறாங்க. தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை வந்து கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து திமுக மற்றும் பாமக இவங்க ஆளாளு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். தொடர்ந்து வந்து பாமக மேலும் வந்து இன்னொரு குற்றச்சாட்டும் வச்சுள்ளனர். திமுக சார்பில் 25க்கும் மேற்பட்ட அமைச்சர் தலைமையிலான குழுக்கள் இங்கு அமர்ந்து பல்வேறு இடங்களில் வந்து டோக்கன் விநியோகம் மூலமாக பணப்பட்டுவாடா செய்வதாகவும் அவர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். இது சம்பந்தமாக தற்பொழுது புகார் மனு கொடுத்து தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அபுகாம்.